அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ட்ரீம் லெவன் ரம்மி சர்க்கிள் மாதிரியான ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவீங்களா? இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் லட்சக்கணக்கில் வின் பண்ணாலும் சரி, இல்லது ரொம்ப சிறிய தொகையாக ரூ. 1000 அல்லது ரூ. 2000 வின் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கட்டாயமாக இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதோட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டனையும் ஃபைல் பண்ணணும். அப்படி இன்கம் டேக்ஸ் கட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீரோ டேக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஆடிட்டர் மகாதேவன். ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கிள், ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பணத்தை இந்த கேமோட ஆப்பில் ஆட் பண்ணணும். இதை தான் வேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலட்டில் இருக்க பணத்தை என்ட்ரி ஃபீயாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கேமை விளையாடவே முடியும். அதே போல் நீங்கள் கேமில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வின்னிங் மணி டைரெக்டாக உங்களோட வேலட்டில் தான் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேலட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்படி உங்களோட வின்னிங் மணியை உங்களோட வேலட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேன் நம்பரை அந்த கேமிங் கம்பெனிக்கு கொடுக்கணும். அந்த கேமிங் கம்பெனி உங்களுடைய நெட் வின்னிங்ஸில் 30% டிடிஎஸ்ஸாக பிடிச்சு அதை உங்களுடைய இன்கம் டேக்ஸ் பேனில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. மீதமுள்ள பணத்தை தான் உங்களுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நெட் வின்னிங்ஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதை ஒரு உதாரணத்தோட எளிமையாக பார்க்கலாம் வாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு கேம் விளையாடுறதுக்காக ஒரு ரூ. 500 பணத்தை உங்களோட வேலட்டில் ஆட் பண்ணுறீங்க. அந்த ரூ. 500 என்ட்ரி ஃபீஸாக கட்டி ஒரு கேம் விளையாடுறீங்க. அந்த கேமில் நீங்கள் ரூ. 3000 வின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட வேலட்டில் ரூ. 3000 பணம் இருக்கும். ஆனால் இந்த ரூ. 3000 பணத்தை வின் பண்ணுறதுக்காக நீங்கள் ரூ. 500 என்ட்ரி ஃபீஸ் கட்டியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய நெட் வின்னிங் அப்படின்றது ரூ. 2500 மட்டும்தான். இப்போது உங்கள் வேலட்டில் இருக்கிற ரூ. 3000 பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த கேமிங் கம்பெனி உங்களுடைய நெட் வின்னிங்ஸில், அதாவது ரூ. 2500 30% டிடிஎஸை பிடிச்சிட்டு, அதாவது ரூ. 750 டிடிஎஸை பிடிச்சிட்டு மீதம் உள்ள ரூ. 2250 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சரி, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கேம் விளையாடுறதுக்காக உங்களுடைய வேலட்டில் ரூ. 500 ஆட் பண்ணுறீங்க. அந்த ரூ. 500 என்ட்ரி ஃபீஸாக கட்டி ஒரு கேம் விளையாடுறீங்க. இந்த முறை நீங்கள் கேமில் ஜெயிக்கலை, தோத்துடுறீங்க அப்படின்னா அந்த ரூ. 500 பணம் அவ்வளோதான், திரும்பி வராது. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு ரூ. 500 உங்கள் வேலட்டில் ஆட் பண்ணி அந்த ரூ. 500 என்ட்ரி ஃபீஸாக கட்டி மறுபடியும் ஒரு கேம் விளையாடுறீங்க. இந்த கேமில் நீங்கள் ரூ. 3000 வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய வேலட்டில் ரூ. 3000 இருக்கும். ஆனால் இந்த ரூ. 3000 வின் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 முறை என்ட்ரி ஃபீஸ் கட்டிருக்கீங்க, அதாவது ரூ. 1000 என்ட்ரி ஃபீஸ் கட்டிருக்கீங்க. ஸோ இந்த முறை உங்களுடைய நெட் வின்னிங் அப்படிங்கிறது ரூ. 2000 மட்டும்தான். இப்போ உங்க வேலட்ல இருக்கிற ரூ. 3000 பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த கேமிங் கம்பெனி உங்களுடைய நெட் வின்னிங்ஸ்ல, அதாவது ரூ. 2000 30% டிடிஎஸை பிடிச்சிட்டு, அதாவது ரூ. 600 டிடிஎஸை பிடிச்சிட்டு மீதமுள்ள பணம் ரூ. 2400 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ கேம் விளையாடியாச்சு, வின் பண்ணியாச்சு, 30% டிடிஎஸும் பிடிச்சி கட்டியாச்சு, மீதமுள்ள பணத்தை என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிட்டேன். இதுக்கப்புறமும் இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை எளிமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம் மூலமாக நீங்கள் வின் பண்ணுற பணத்தை ஸ்பெஷல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண இன்கத்துக்கு, அதாவது சேலரிக்கோ, பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபத்துக்கோ, ஷேர் ட்ரேடிங்லேருந்து வரக்கூடிய லாபம் அல்லது வட்டி வருமானம், கமிஷன் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இந்த மாதிரி இன்கத்துக்கு கிடைக்கக்கூடிய 2 முக்கியமான சலுகைகள் இந்த ஸ்பெஷல் இன்கத்துக்கு கிடையாது. அது என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது சலுகை பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதாவது இந்த சாதாரண இன்கம் எல்லாம் ஒரு வருடத்திற்கு 4 லட்சத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக நீங்கள் வின் பண்ண பணத்துக்கு அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்கள் ரூ. 100 வின் பண்ணியிருந்தா கூட அந்த ரூ. 100க்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். 2வது சலுகை செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு வருடத்தில் எந்த லாபமும் சம்பாதிக்கல, மாறா ரூ. 2 லட்சம் லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த வருஷம் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் அவர் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தில் இந்த வருடம் இழந்த லாஸை கழிச்சிட்டு மீதமுள்ள பணத்துக்கு டேக்ஸ் கட்டினாலே போதும். அதாவது அடுத்த வருடம் அவர் 5 லட்சம் ரூபா லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா முதல் வருடம் இழந்த 2 லட்சத்தை இதில் லெஸ் பண்ணிட்டு மீதமுள்ள 3 லட்சத்துக்கு அவர் டேக்ஸ் கட்டினாலே போதும். ஆனால் இந்த சலுகையும் ஆன்லைன் கேம் மூலமாக நீங்கள் வின் பண்ணுற பணத்துக்கு கிடைக்காது. உதாரணமாக ஒரு வருடத்தில் நீங்கள் ஆன்லைன் கேமில் ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருடத்தில் 1 லட்ச ரூபா மட்டும் வின் பண்ணினீங்களா கூட அந்த 1 லட்சத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சேலரி, பிஸ்னஸ் இன்கம், ஷேர் ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட்,
அல்லது வட்டி, டிவிடெண்ட், கமிஷன் இந்த மாதிரி மற்ற இன்கம் இருந்தாலும், இல்லை இந்த மாதிரி எனக்கு எந்த இன்கமே இல்லை அப்படின்னாலும், நீங்கள் ஆன்லைன் கேமில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் வின்னிங்ஸில் ஃப்ளாட்டாக 31.2% டேக்ஸாக கட்டணும். உதாரணமாக உங்களுடைய நெட் வின்னிங் 1000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு 31.2% அதாவது 312 ரூபாய் டேக்ஸாக கட்டணும். ஆனால் உங்களுடைய கேமிங் கம்பெனி 30% அதாவது 300 ரூபாய் மட்டும்தான் டேக்ஸாக பிடிச்சு கட்டியிருப்பாங்க. மீதமுள்ள 1.2% அதாவது 12 ரூபாயை நீங்கள் தான் டேக்ஸாக கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டனையும் ஃபைல் பண்ணணும். இப்படி உரிய நேரத்துக்குள்ள டேக்ஸ் கட்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டன் நீங்கள் ஃபைல் பண்ணலைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். மேலும் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டியும் சேர்த்து கட்டுறது மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு மற்ற இன்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஆன்லைன் கேமிங்கில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸை சரியான நேரத்தில் கட்டிட்டு உரிய நேரத்தில் இன்கம் டேக்ஸ் ரிட்டனையும் ஃபைல் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும்னாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்கம் டேக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. ஜீரோ டேக்ஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆடிட்டர் மகாதேவன்.